ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். அண்ட் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 12th ரிசல்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. அண்ட் இன்ஜினியரிங்க்கான கவுன்சிலிங்கும் வந்துட்டு ஆன்லைனில் ஓப்பன் ஆகிடுச்சு. மே 3லேருந்து ஜூன் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்க வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். அண்ட் அப்ளிகேஷன் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணோம். அப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வந்துட்டு அப்லோட் பண்ணோம். அப்புறம் வெரிஃபிகேஷன், அப்புறம் மெரிட் லிஸ்ட், ஃபைனலாக பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங். அவங்க வந்துட்டு என்னென்ன காலேஜஸ்லாம் நம்ம மார்க்குக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புவாங்க. அதை வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் சீட் அலாட்மெண்ட், ஃபைனலாக வந்து கன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத சொல்லி நம்ம பார்க்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ்னால், பேசிக்காக ஸ்டூடெண்ட்டோட நேம், இமெயில் ஐடி, மொபைல் ஃபோன் நம்பர், அப்புறம் என்ன கேஸ்ட்டு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாச்சும் இருக்கா, அப்புறம் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், ஸ்போர்ட்ஸ் பர்சனா, நேஷ்னல் கேடட் கிரப்ஸ், தேசிய மாணவர் படையில் இருக்கீங்களா, ஃபஸ்ட் கிராஜுவேட்டா, அப்புறம் பார்த்திங்கன்னா மணி வந்துட்டு நம்ம கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படுது. ஆதார் நம்பர் வந்து ஆப்ஷனல். அப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷனோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் 12th மார்க் ஷீட், அப்புறம் லிஸ்ட் ஆஃப் காலேஜ் நம்ம என்னெல்லாம் அப்ளை பண்ணக்கூடியது, இந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது தேவைப்படும். கண்டிப்பாக டீட்டெயிலாக நம்ம பார்த்து தான் அப்ளை பண்ணணும். அண்ட் இதுக்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 250, ஃபார் அதர் அப்ளிகன்ஸ் வந்துட்டு 500. ஆன்லைன் மோட் வந்துட்டு அந்த மோடில் தான் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணோம் கம்ப்ளீட்டாக. இதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்திங்கன்னா வெப்சைட் வந்து விசிட் பண்ணும். TNEA.online.org ஆர் TNDTE.government.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம். எல்லா பர்சனல் டீட்டெயில்ஸும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பின்னாடி நம்ம அகாடமிக் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அப்புறம் வந்து நம்ம கோர்ஸ் என்ன சூஸ் பண்ணுறோம் அதுவும் கொடுக்கணும். காலேஜ் வந்து நம்மளோட ஆப்ஷன் தான். அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க என்னெல்லாம் நம்ம காலேஜ் வந்து சூஸ் பண்ணலாம். நம்மளோட மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரியாரிட்டி வைஸில் அவங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 300 காலேஜ் பக்கம் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் 1 வீக் வரைக்கும் நம்ம டைம் இருக்கும். மாற்றி மாற்றி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்க டைம் கொடுப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை தவிர ஆன்லைனில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதை தவிர பார்த்திங்கன்னா டிஎஃப்சி சென்டர் இருக்கும். பெஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு டிஎஃப்சி சென்டர் போனீங்கன்னா அவங்க வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் அந்த சென்டர் இருக்கும். ப்ளஸ் பாலிடெக்னிக் காலேஜ்லேயும் இருக்கும். கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லேயும் வந்துட்டு டிஎஃப்சி சென்டர் ஸ்டாஃப்ஸ் வந்து எனி டைம் இருந்துகிட்டே இருப்பாங்க. 9 o'clockலேருந்து 5 o'clock வரைக்கும் இருப்பாங்க. பெஸ்ட்டு நீங்கள் அவங்க மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்ஷனுக்கும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா, இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப் இருக்கா அப்படின்னு பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கிளியராக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கான டைம் முடிகிற வரைக்கும் நீங்கள் என்னன்னாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டைம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம எதுவுமே மாற்ற முடியாது. ஸோ பார்த்து கரெக்டாக வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அண்ட் ஃபில் பண்ணிட்டு ஃபைனலாக அந்த பிடிஎஃப் வந்துட்டு ஃபார் ஃப்யூச்சர் யூஸ்க்கு ஒரு நீங்கள் காப்பி போட்டு வச்சுக்கோங்க. அண்டு ஃப்ரெண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.